இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கு முன்பு கடந்த ஜூலை 18ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் முன்னர் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூடலூர் அடுத்த ஓவேலி சுற்றுவட்டார பகுதிகளில் அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை சமவெளி பகுதிக்கு கொண்டு வரும் முயற்சி தோல்வியடைந்தது. ஆடர் வனப்பகுதியில் இருந்தபடி அவ்வப்போது அச்சுறுத்தி வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி இன்று தொடரும் என்று வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே ஆனைமேலகரம் ஊராட்சியில் பட்டா வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை மனுவை பாடையில் வைத்தும் ஒப்பாரி வைத்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீறியது. ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள அம்பலிக்கை பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் செல்கிறது. குழாய் இருந்த பகுதியில் சென்ற லாரி ஒன்று வால்வு மீது மோதியதில் உடைந்து தண்ணீர் வெளியேறியது. குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கேரள மாநிலம் சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோயிலுக்கு நிலக்கோட்டையில் இருந்து தினமும் 1000 கிலோ மலர்கள் மாலையாக தொடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கின. வத்தலகுண்டுவை சேர்ந்த கரிகால பாண்டியன் என்பவர் சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோயிலுக்கு நவராத்திரி விழாவின் போது தினமும் 1000 கிலோ மலர்களை காணிக்கையாக வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு 1 டன் மலர்களை பல்வேறு வடிவங்களில் மாலையாக தொடுத்து லாரிகள் மூலம் அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கோவை புதூரில் தனியார் மழலையர் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் கொலு பொம்மைகளைப் போல வேடமணிந்து கவனம் ஈர்த்தனர். முருகன், மீனாட்சி, கருமாரியம்மன், மகாபாரத கதாபாத்திரங்கள் உட்பட பல்வேறு வேடமணிந்து வந்த சிறார்கள் கொலு அலங்காரத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டனர். கொலு மேடையில் அணிவகுத்து நின்ற சிறார்களை பலரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சென்னையில் தொடங்கிய திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பாரிமுனை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து திருப்பதி திருக்குடை ஊர்வலம் புறப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா முழக்கங்களுடன் பிரசித்தி பெற்ற கவுனி தாண்டும் நிகழ்வு விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து பாடி, அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் வழியாக பயணிக்கும் திருக்குடைகள் வரும் 27ஆம் தேதி திருமலையில் ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. ஹைதராபாத்தில் நேற்று மாலையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையில் வெள்ளம் குளம் போல தேங்கியது. குறிப்பாக ஆளுநர் மாளிகை சாலையில் முழங்கால் அளவு தேங்கிய மழை நீரால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. அங்கு இன்றும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவராத்திரியை ஒட்டி மத்திய பிரதேசத்தில் ஒடிசாவின் பூரி ஜெகநாத் கோவிலை பிரதிபலிக்கும் வகையில் பிரம்மாண்ட துர்கா பூஜை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. போபாலின் பிட்டான் மார்க்கெட் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூஜை பந்தலை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க வெள்ளித்தேரில் எழுந்தருளிய சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு புக்கர் விருது பெற்ற எழுத்தாளர் பானு முஷ்தாக் மலர் தூவியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் விழாவை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு மலர் தூவி வழிபட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க 415ஆம் ஆண்டு தசரா விழா அக்டோபர் 2ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. மலையாளத்தில் வெளியான திருஷ்யம் திரைப்படம் பல்வேறு மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் கமல்ஹாசன் நடிப்பில் பாபநாசம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்றது. திருஷ்யம் படத்தின் 2ஆம் பாகம் ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது 3ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.